இந்த வீடியோவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஓகே, எத்தனை லிட்டர்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். முதல்ல ஒரு பெரிய சட்டி எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் எத்தனை லிட்டர் காசு கொடுக்கணும் எக்ஸாக்டாக இப்போ வந்து 3 லிட்டர் காசு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இதோட பேர் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் அதிலேருந்து பார்த்து இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இப்போ நம்மளோட பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் கொடுப்போம். மொத்தமாக இப்போ நம்ம 3 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுவும் கோகோனட் ஆயில் தான், கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு இது எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாமா? சுடு தான் ஊற்றியாச்சு. மொத்தமாக 3 லிட்டர் எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் ஹீட் ஆகணும். ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுக்கணும். கொதிச்சதுன்னா எண்ணெயோட தன்மை போயிடும். இப்போ இந்த எண்ணெய் தெரியுதா, சூடாக எண்ணெய் தளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் சூடானோடனே இது நல்லாவே தளர்ந்துடும். திருப்பி இது டைட் ஆகும்போது நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அது அப்சர்வ் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் சூடாக இருக்கா செக் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 2 கருவேப்பிலையை போடுவோம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கு, தளர்ந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்க்ரீடியன்ஸை போடுவோம். ஓகேவா? எண்ணெய் கொதிச்சிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை போடுவோம். இது போடும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் அப்படியே பொங்கிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக பொங்கும் கருவேப்பிலையை மட்டும். அப்போ பொங்கிச்சுன்னா கிச்சன் ஃபுல்லாகிடும் தேங்காய் எண்ணெயிலேயே. புரியுதா? இப்போ இந்த கருவேப்பிலை பொரியும் போது நம்ம பாதி தான் கருவேப்பிலை போட்டுக்கோம், இந்தி பாதி போடல. ஏன்னா தேங்காய் எண்ணெய் பொங்க ஆரம்பிச்சிடும் கருவேப்பிலை போட்டோம். அது பொங்கி கீழே போடக்கூடாது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்குவோம். அடுத்து நெல்லிக்காய். இதோட அளவு என்னென்ன போட்டேன் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டே இருக்கிறேன். வெந்தயம், கருஞ்சீரகம், இப்போ இந்த ஸ்டேஜில் மெதுவாக கிளறி விடணும். நல்ல நன்னாரி சர்பத்தில் கருவேப்பிலை கூட மாதிரி. இப்போ இது மெதுவாக கிளறிட்டு இதில் நம்ம மருதாணி போடணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெயை கலர் சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலை இன்னும் வச்சுருக்கோம், அதை நம்ம அப்புறமா போடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவாரம் பூ, ஆவாரம் இலை, ஆவாரம் வேறு, இது எல்லாம் 3மே சேர்த்து 30 கிராம் எடுத்துருக்கோம். எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் இப்போ போடுறோம். போட்டு அப்படியே மெதுவாக கிளறிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பொங்கிடும். இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது குக் ஆகட்டும். தேங்காய் எண்ணெய் காசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுபடியும் சொல்லுவேன், இது பொங்கிடும். நான் பண்ணுற தேங்காய் எண்ணெய் பொங்குவோம், ஏன்னா நான் போடுற இன்க்ரீடியன்ஸ் அந்த மாதிரி. மற்றவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க எப்படி செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போடுற இன்க்ரீடியன்ஸில் வந்து கருவேப்பிலை, ஆவரம் பூ இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் பொங்கும். இந்த டைமில் நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுருவோம். போட்டுட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். ஜாக்கிரதையாக இருக்கும், பொங்கிடும். மாதிரி அழுத்தின மாதிரி அப்படியே அழுத்தி விட்டுட்டு இப்போது செம்பருத்தி இலை, இதோட அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். முக்கியமாக இதெல்லாம் போடும்போது நமக்கு தேவைப்படுற நேரத்தில் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து சூடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட்டு திருப்பி ஸ்லோ பண்ணிடணும். ஆனால் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்குவமாக பண்ணணும். இதை நல்லா கிளறிடணும். அதை வட்டா பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது தெரியுதா, இப்போ வந்து நம்ம போட்டு ஆவாரம் போடலாம் பொரிஞ்சிடுச்சு.
அப்புறம் பொரிஞ்சிருச்சு. மெதுவாக இது பொங்கி பொரிஞ்சிருக்கு. தெரியுதா? நம்ம போட்டதெல்லாம் இது எல்லாமே வாங்கி க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணிடுது. அதனால் இந்த எண்ணெயில் டஸ்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எண்ணெய் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். எல்லாம் ஹர்பல் ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறமா எண்ணெய் வந்து குக்கு மட்டியாடும். என்னோட எண்ணெய் அந்த மாதிரி ஆகவே ஆகும். எல்லா ஹர்பல் ப்ராடக்ட் போட்டோம், அது குக் ஆகி ஆறுனதுக்கப்புறம் தான் கலர் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெட்டி வேர்க்கடலை போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். போட்டுட்டு மெதுவாக திருத்தவங்களுக்கு நல்லா பண்ணணும். இப்படியாவது திருத்தவங்க நொறுக்கணும். இதுதான் வந்து எண்ணெயை அப்படியே பொங்க வச்சிடும். அதனால் ரொம்ப மெதுவாக அப்படி அழுத்தி விட்டால் அது உள்ள போய் நல்லா செட்டில் ஆகிடும். நீங்கள் இதை வந்து வேகமாக அழுத்தி விட்டீங்கன்னா மொத்தமாக பொங்கிடும். ஓகேவா? இது நல்லா ஊறணும். இதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் வச்சுருங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி விடக்கூடாது. அப்படி அழுத்திட்டிங்கன்னா இது மறுபடியும் பொங்கிடும். ஏன் இவ்வளோ தடவை பொங்கிடும்னு சொல்கிறேன்னா, நான் முதல் தடவை தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது மொத்தமாக 5 லிட்டர் காய்ச்சினேன். முதல்ல என் கிச்சன் ஃபுல்லாக பொங்கி எனக்கு அந்த நாள் இன்னும் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு. என்னோடய டேவே மோசமாகிடுச்சு. அவ்வளோ தேங்காய் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடுச்சு தெரியுமா? அதனால என் பக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சோம்னா கொஞ்சம் பயம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் காய்ச்சல். தெரியுதா? கருவேப்பிலை பொடிகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய ஃப்ளேம் வந்து ஸ்லோ தான் இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக தான் வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வைக்காது. அப்புறம் நல்லா க்ளீன் ஆகிடும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா கலர் இப்போ தான் வருது. சில எண்ணெய் காய்ச்சும் போது பொருள் போடும்போது கலர் டார்க் ஆகிடும். அப்போலாம் அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணது வந்து குப்பையாகவும் அழுக்காகவும் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்மளோட அது மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா? குக் பண்ணி மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவும் பளிச்சுன்னு இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்களா? அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுதான் மஞ்சள் வேர். இது பேர் மஞ்சள் வேர். இது ரொம்ப முக்கியமானது முடி வளர்கிறதுக்கு. இதை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டலாம். கொஞ்சம் தூசி மாதிரி இருக்கும், ஆனால் தூசி கிடையாது. அந்த வேரோட தன்மையே அப்படி தான். இது மஞ்சள் வேர் போட்டு அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சீக்ரெட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸு இதுதான். இது பேர் தான் வேம்பாலைப்பட்டை. இது வந்து நம்ம முடியை எப்போவுமே கருப்பாக வச்சுக்கணும். கருப்பாக வச்சுருக்கோம். முடி கருப்பாக இருக்கிறதுக்கு முதல் காரணமே இதுதான். இதையே நம்ம ஃபஸ்ட் பார்த்தீங்களா அழுத்தின உடனே ரோஸ் மில்க் மாதிரி வருது. இது ஒரு இயற்கையான எண்ணெய். பாருங்க. இப்போ இங்கே போட்ட இடத்துல இப்படி வந்துச்சா, போடாத இடத்துல இன்னும் வரல. இனிமேல் தான் கலந்து செம்மையாக வந்துருக்கு. இப்போ இந்த வேம்பாலைப்பட்டை போட்டுருங்க. நல்லா கலரிங்க. அந்த வேம்பாலைப்பட்டையோட ரகசியம் என்னன்னா, நம்ம முடி எப்போவுமே கருப்பாகவே வச்சுருக்கோம். அதுதான் அதோட ரகசியம். ரொம்ப நல்லது. அது இயற்கையாக வர கலர். இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 8லேருந்து 12 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 24 மணி நேரம் விட்டாலும் ரொம்ப நல்லது. மூடி வச்சு 24 மணி நேரம் கழித்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ 24 மணி நேரம் கழித்து நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சப்ளை பண்ணி நம்ம வீட்டுக்குன்னு எடுத்து வச்சதை நான் உங்களுக்காக ஃபில்ட்ரு பண்ணி காட்டுறேன். இது எனக்காக நான் வீட்டுக்காக எடுத்து வச்ச எண்ணெய். நல்லாக்கா? இதில் நம்ம போட்டதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இது வந்து எனக்காகன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா வேம்பாலைப்பட்டை போட்டிருக்கேன். அதுதான் இது. எல்லாம் வெடிக்கட்டி முடிச்சாச்சு. தெரியுதா? முடி கருப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சீக்ரெட்டான தேங்காய் எண்ணெய் இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சு